பசங்களா, வெல்கம் பேக். காலையில் 5 மணிக்கு எந்திரி, 7 மணிக்கு படுத்து, 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போம். இது எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் நான் உங்களுக்கு இன்னைக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி நீங்கள் டெய்லியும் படிக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரொடக்டிவாக படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா பசங்களா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ யாரும் இந்த செஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுதான் கரெக்டான டைம் நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ பிளானிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த செஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி செஷன் பசங்களா. அண்ட் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலையோ இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது 100% ஃப்ரீயான ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் பசங்களா. இதில் நீங்கள் சூப்பராக ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட மாரா பேட்சில் நீங்கள் ரிப்பீட்டர்ஸ், ஆஃப்லைன் ப்ரோக்ராம், ஹைப்ரிட் ப்ரோக்ராமில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அப் டு 100% வரைக்கும் கூட உங்களால் ஸ்காலர்ஷிப் வின் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பேட்ச் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சின்ஸ் இது ஒரு ஆஃப்லைன் ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராமுக்கான எக்ஸாம் அப்படிங்கிறனால திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் தான் இது நடக்க போகுது. நீங்கள் அப்படியே எக்ஸாம் எழுத வர்றப்ப நீங்கள் சென்டர்ஸ் எப்படி இருக்குது, செஷன் அண்ட் டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 2 in 1 இல்லையா? அதனால மறக்காமல் May 25 இந்த ஒரு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மறந்துடாதீங்க. நான் என்னென்னலாம் பண்ணால் நம்ம ஸ்டடி ருட்டீன் ப்ரொடக்டிவாக மாறும். அதை நீங்கள் காலையில் படிங்க, ஈவினிங் படிங்க, உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்படி படிங்க பசங்களா. பட் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். இதுக்கு சில இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்ஸும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் ரீகால். நீங்கள் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கான்செப்டை நீங்கள் படிக்கிறதோடு இல்லாமல் ஒரு பர்டிகுலர் டைம் விட்டு அதை நீங்கள் ரீகால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு நான் காசு கொடுத்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கணுமா மேம் அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது பசங்களா. நீங்கள் படிக்கிறப்போ ஒரு நோட்டில் எழுதுறீங்க இல்லையா, அதுலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம முன்னாடியெல்லாம் படிக்கிறப்ப ஒரு சைடு கை வச்சு மறைச்சிட்டு இன்னொரு சைடு ஆன்சர் சொல்லுவாங்க, மறுபடியும் இந்த சைடு கை வச்சு மறைச்சிட்டு ஆன்சர் சொல்லுவாங்க. புக்கில் எல்லாம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்லாம் அப்படி தான் படிப்போம். அந்த மாதிரி படிச்சிங்கன்னாவே போதும். இதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன். ஓகேவா? ஒன்று காலையில் படித்து ஈவினிங் வந்து நைட் படிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகிறது ஓகே ஃபைன். எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்துட்டு போவோம் இல்லையா, அதுதான் ஆக்டிவ் ரீகால். ஆனால் ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி படித்ததை இன்னொரு வாரம் டைம் விட்டு திரும்பவும் ஒரு 15 minutes அதை ரிவைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் டைம். ஸோ மண்டே ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டேலாம் விட்டுட்டு ஃப்ரைடே இன்னொரு டைம் ஒரு 10 minutes அதை வந்து அந்த பேஜ் அப்படி சும்மா புரட்டி பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறது. ஓகே, ஸோ ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன் மெத்தட் தான் இருக்கிறதுலே பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு மெத்தட். இதை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்லீவிங் மெத்தட். ஸோ நம்ம எக்ஸாம்ஸில் ஒரு டாபிக்னா ஒரு டாப்பிக்லேருந்து அப்படியே கொஷின் கேட்குறது இல்லை, இன்னொரு டாப்பிக்கையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. கரெக்டு தானே? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி இதிலிருந்து இப்படி கேட்டால் எப்படி இருக்கும், அப்படி கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் உங்கள் கூடயே நீங்கள் நடத்தினா பெட்டராக இருக்கும். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் சொல்லணும் அப்படின்னா ரொட்டேஷனல் ஈக்குவிலிபிரியம், டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவிலிபிரியம். நம்ம இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக நம்ம வந்து படிக்கிறோம். ஆனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்க். அப்போ இது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தால் அப்படி இருக்கும், 0 degree 180 degree அப்படின்னு நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி படிக்கிறப்ப இன்னொரு நியூ வைடு ரேஞ்ச் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கீப் திஸ் இன் மைண்ட் அண்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெய்ன்மேன் டெக்னிக். ஓகேவா? இந்த ஃபெய்ன்மேன் டெக்னிக் அப்படிங்கிறது என்னென்னா நீங்களே ஒரு டாப்பிக்கை படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஒரு சிம்பிள் வேர்ட்ஸில் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சும்மா நம்மளுக்கு மூவி டயலாக் கூட இருக்கலாம். ஓகேவா? நம்ம மைண்டில் அதிகமாக ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற ஒரு கண்டென்ட்டை வச்சுட்டு அதையும் இதையும் ரிலேட் பண்ணி ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிறது. அப்படி வைக்கிறப்ப கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை எழுதுறதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா போதும், மற்றபடி கான்செப்ட் வந்து உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப்பிங் டெக்னிக்ஸ். அகெயின் திரும்ப அதே தான். கண்ணை மூடிட்டு மேலே வந்து இதுக்கு கீழே இதுக்கு கீழே இந்த சப்டிவிஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதுறப்ப உங்களுக்கு அது பார்க்குறப்ப ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோ சார்ட் டெக்னிக்கில் ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸோ அதெல்லாமே அங்கே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டிப்ஸ் யூ பீப்புள் கேன் யூஸ் இட். ஓகே, டு பில்ட் அ ப்ரொடக்டிவ் ஸ்டடி ருட்டீன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கார்னல் நோட்ஸ். ஓகேவா? இந்த கார்னல் நோட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நோட். ஓகேவா? ஸோ இங்கே நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர் வழியில் இந்த பேஜில் ஒன்று A4 ஷீட் வாங்கியெல்லாம் சில பேர் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா?
டெடிக்கேட்டடாக ஒரு நோட் வச்சிருக்கீங்க ஃபிசிக்ஸுக்கு அப்படின்னா 4 பேஜ் ஃபிசிக்ஸ் எழுதிட்டு 5 பேஜ் கெமிஸ்ட்ரி எழுதிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பசங்களா. லட்சக்கணக்காக செலவு பண்ணி படிக்கிறோம். ஒரு 2 நோட் நம்ம இதுக்கு ஏத்தாப்புல வாங்கி வச்சுக்கோங்க, நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்தாப்புல வாங்கி வச்சுக்கோங்க. அதில் டெடிக்கேட்டடாக அதுக்குன்னு எல்லாமே யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் உட்காந்து நீங்கள் எல்லாமே எழுதுறீங்க அப்படின்னா அதை அப்படியே நோட்டை இன்வெர்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கியூஸரை எழுதி வைக்கலாம். இந்த 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 கீவேர்டுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதி வைக்கலாம். ஓகே, ஸோ அப்படியெல்லாம் எழுதி வச்சுட்டு ஒரு பேஜ் முடியறப்ப அதுக்கு லெஃப்ட் சைட்லையோ அதுக்கு கீழே கார்னர்லையோ சம்மரி மாதிரி பின் குறிப்பு, இதுக்கப்புறம் உப்பு போடுங்க, இதுக்கப்புறம் புளி போடுங்க அப்படிங்கிற மாதிரி பின் குறிப்பெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இதை பண்ணிட்டீங்கன்னா நம்ம எக்ஸாம் டைம் வர்றப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னாவே போதும், எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலாபரேட்டிவ் இன்டரோகேஷன். ஓகேவா, இந்த எலாபரேட்டிவ் இன்டரோகேஷன்னா என்னது, ஆப்ரேஷனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் கொஸ்டினை வை அப்படிங்கிறத கேட்டு படிக்கணும். ஏன் டார்க் சுற்றணும், ஏன் டார்க் ஸ்ட்ரைட்டாக நடக்கக்கூடாது, ஏன் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேள்விகள் கேட்குறப்ப 100% பதில் தெரியல அப்படின்னாலும் அந்த பதில் தெரியறதுக்கான முயற்சியில் யூ பீப்புள் கேன் ஏபிள் டு அட்டைன் 50% ஆஃப் ஆன்சர். அப்போ இன்னும் உங்கள் கான்செப்டை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகும். அப்போ இந்த ஒரு கியூரியாசிட்டியை உங்களை இன்னுமே டீப்பன் பண்ண ஆரம்பிக்கும் பசங்களா. இந்த புக்கில் கிடைக்கலையா இந்த புக், இந்த வீடியோவில் கிடைக்கலையா இன்னொரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி யூ பீப்புள் வில் பி நேவிகேட்டிங். அண்ட் ஒரு யூனிட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த யூனிட்டை ரிவைஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பசங்களா. எம்சிக்யூஸ், மேட்ச் தி ஃபாலோயிங்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட கேஸ் பேஸ் ஸ்டடீஸ் இதெல்லாமே ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன். உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்த்துக்கங்க. அப்படி சொல்லி பார்க்குறப்ப உங்களோட எக்ஸ்பிரஷன்லேருந்து எல்லாமே வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும். நீங்கள் ஒரு நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இது உங்களோட பெஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போயும் ஒரே கல்லில் 2 மாங்காய் பசங்களாக மறந்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புறது என்ன அப்படின்னா SQ3R அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தான். என்ன மேம் புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைடா, ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்ப சர்வே பண்ணணும். ஓகேவா, படிச்செல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா சர்வே அப்படிங்கிறது என்னன்னா ஸ்கிம்மிங் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக். ஸ்கேனிங் கிடையாது, ஸ்கிம்மிங். ஸ்கிம்மிங்னா டக்குன்னு ஒரு ஓவர் வியூ எடுக்கிறது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய நியூஸ் பேப்பரை இப்படி டக்குன்னு படிச்சுட்டு டக்குன்னு திருப்புவாங்க. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they are not scanning, they are just skimming. ஓகேவா, அப்படின்னா என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்குது, நம்ம ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ் என்னென்ன அதை மட்டும் பார்த்துட்டு போகிறது உங்கள் நோட்ஸில். ஓகேவா, அப்போ அது உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்கும். அப்போ நீங்கள் இந்த ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேட்டிவ் அந்த டெக்னிக் ஆக்டிவ் ரீகால்லாம் பண்ணுறதுக்கு இதைத்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்கள் நோட்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். யூ ஷுட் நாட் ஆல்வேஸ் ரிலே ஆன் யுவர் டெக்ஸ்ட் புக். ஓகே, யூ பீப்புள் ஷுட் நாட் ஆல்வேஸ் ரிலே ஆன் த டெக்ஸ்ட் புக். புரியுதா பசங்களா? அடுத்தது பாருங்க பார்க்கலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கொஸ்டின். ஸோ கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா, இந்த கிவன் டேட்டா இருக்குது, இந்த கிவன் டேட்டாக்கு இந்த ஃபார்முலா மேட்ச் ஆகலையா, அப்போ வேறு ஏதாச்சும் ஃபார்முலா இருக்கான்னு தேடி பார்க்குறது, அப்போ அந்த ஃபார்முலாவை சைடில் நோட் பண்ணி வைக்கிறது, அதை படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒரு பேஸ் பில்ட் பண்ணிடுவீங்க, ஒரு ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து பில்டிங் கட்டிட்டு போகிறது ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட்டு ரீட் பண்ணுறீங்க. ஒரு ஆன்சர் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, கொஸ்டினுக்கு ரிலேட்டிவாக இருக்கா, இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அட்ராக்டிவாக இருக்குது, என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கேட்சியாக இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஓகே, ரெசிப்ட் மறுபடியும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் சம்மரைஸ் பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், அப்போ இந்த கொஸ்டினுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் மார்க் கொடுப்பாங்க, இந்த கீவேர்ட்ஸ் இருந்தால் தான் மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரிவ்யூ. அப்போ இதே மாதிரி எத்தனை நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு டைம் ரிவ்யூ பண்ணி அந்த ரிவ்யூ புக்லெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ அந்த யூனிட் நீங்கள் திரும்பவும் ரிப்பிட்டேட்டிவாக படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெட்டீரியல் உங்ககிட்ட ரெடியாக இருக்கும். நீங்களே தனியாக ஒரு புக்கு போடுற அளவுக்கு நீங்கள் வந்து வளர்ந்துருப்பீங்க பசங்களா. அப்போ கடைசி ஒரு 3 மாதம் எந்த எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டஃபஸ்டான எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் 70% அதுக்கு ரெடி ஆகிருப்பீங்க. பேலன்ஸ் இருக்க 30% நம்ம ஈஸியாக அதை நம்ம கோப்பப் பண்ணிக்கலாம் பசங்களா, அது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் இந்த பேஸை பில்ட் பண்ணுறது தான் கஷ்டம். அண்ட் இதை உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாராலையும் பண்ண முடியாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் உங்களை எக்ஸ்ட்ரா இன்னும் வந்து உங்களை வந்து மோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்க நீட்ஸ் கோர்சஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பேட்ச். இது ஒரு ஆன்லைன் பேட்ச், உங்களுக்கே தெரியும், ரிப்பீட்டர்ஸ்க்கானது. அண்ட் ஆஃப்லைனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாறா வருது பசங்களா. இந்த மாறா பேட்சுக்கு தான் நீங்கள் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுறீங்க, சாட் ஸ்காலர்ஷிப், ஜைலமோட சாட் ஸ்காலர்ஷிப் எழுதுறீங்க. ஸோ திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் May 25 அன்னைக்கு நடக்க போகுது பசங்களா. ஸோ ப்ளீஸ் அவேர் ஆஃப் இட்.
ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுறப்ப நீங்கள் வெற்றி மாறா மட்டும் இல்லாமல் யூ பீப்புள் கேன் ஏபிள் டு ஃபைண்ட் நம்ம தளபதி பேட்ச். யாரெல்லாம் கிளாஸ் 12 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க நான் வந்து நீட்டில் தான் எழுதணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான நம்மளோட ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது. அதுவே இல்லை மேம் நான் ஆஃப்லைனில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் சைலம் சென்டருக்கே வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், திருச்சி திருநெல்வேலி கோயம்புத்தூர் பசங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே தளபதி ப்ரோ பேட்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கு பசங்களா. ஓகே, யூ வில் பி ப்ரிப்பேரிங். ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு ஆஃப்லைன் சென்டரில் நீங்கள் படிப்பீங்க. அண்ட் அதுக்கான எக்ஸாக்ட் ஸ்கெட்யூல்ஸ் நீங்கள் கவலைப்படுறதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டோம். இது இப்படி தான் நடக்கணும், இது இந்த மாதிரி தான் நடக்கணும், பசங்களுக்கு இது கம்ஃபர்டபுள் இல்லைனா இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஒரு பிளானிங்குமே நாங்கள் பண்ணி வச்சுட்டோம். நீங்கள் அதில் வந்து உங்களை வந்து ஷேப் பண்ணிக்கிறது மட்டும்தான் ஒரே வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பிளான் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் இந்த கான்செப்ட்ஸ் இந்த ஒரு கம்ப்ளீட் கோர்சஸ் எல்லாமே இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு டீம் தான். ஓகேவா, யாருமே இன்னைக்கு பிறந்த நேற்று பிறந்து இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறவங்கலாம் கிடையாது. ஸோ ஹைலி என்ன சொல்கிறது, ரொம்பவே க்யூரேட்டட் டீம் ஆஃப் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நம்ம தமிழ் பசங்களுக்கும் ரிசல்ட் கொடுக்கறக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நம்ம சைலம் தமிழ் இருக்க போகுது பசங்களா. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா கோர்சஸும் இருக்குது. நீங்கள் நம்ம டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே சொல்லுவாங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் 0% ஆகிற வரைக்கும் கேளுங்க. அதை விட பெஸ்ட் நான் என்ன தெரியுமா சஜஸ்ட் பண்ணுவேன், ஒரு டைம் சென்டருக்கே போயிருங்க, போய் பாருங்க என்னதான் சொல்கிறாங்கன்னு கேளுங்க. இன்னும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் பசங்களா. ஓகே, ஸோ இந்த ஐடியாஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ப்ரொடக்டிவ் ஸ்டடி ருட்டீனை உங்களோட அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாதத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர எல்லா 3 மாதமுமே ஈஸியாக இருக்க போகுது. ஓகே, உங்கள் ஸ்கோர்ஸ் உங்களை அறியாமையே பூஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும், படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். அப்போ நான் சொன்ன இந்த டெக்னிக் நீங்கள் வந்து பயாலஜி குரூப்பாக இருந்தால் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாருமே பண்ணலாம் பசங்களா. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்க ஸ்டடி ருட்டீனை இப்போவே ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க பசங்களா. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களுக்கு 100% போய் ரீச் ஆகும். ஓகே, இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் செஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பசங்களாம் கீப் இட் இன் மைண்ட். இன்னொரு இம்பார்ட்டன்ட் செஷனை உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் ஒரு கான்செப்டில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் அதை எடுத்துகிட்டு வரேன். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இந்த செஷனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இன்னையிலேருந்து நம்ம மாற போகிறோம், நம்மளுக்கு விடியல் வந்துருச்சு, நம்ம திருந்த போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் மீ யுவர் ஷோபி மேம். யூ பீப்புள் know when Shobi ma'am is here. No, you are right. நம்ம இம்பார்ட்டன்டான இன்னொரு செஷன்ல சந்திக்கலாம். Until then, take care everyone and all the best for your future.